கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழை முயற்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக காரியங்களை குறித்து துக்கப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு சமயம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் ஒரு படகோட்டி இருந்தார். அவர் அந்த ஊரில் இருக்க ஜனங்களெல்லாம் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. இடையிலே ஒரு நீரோடை இருந்தது. அந்த ஆற்றை கடப்பதற்கு இந்த ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் படகுகளை ஏற்றிக்கொண்டே போவார். ஒரு சமயம் போய்கொண்டிருக்கும்போது அதில் ஒரு பாப்பா அந்த படகோட்டியை பார்த்து கேட்டது, அங்கிள் நீங்கள் முகம் துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ சொன்னிச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பிரியமான என் தம்பியை இந்த படகுகளை ஏற்றிக்கிட்டு வந்தேன். அவன் தவறி இந்த ஆற்றில் தான் விழுந்துட்டான். அவனை இழந்ததிலேருந்து எனக்கு மிகுந்த துக்கமாக இருக்கிறது, எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. நான் அவனை ஏன் ஏற்றுக்கொண்டு வந்தேன்? அவனை ஏற்றிக்கொண்டு வராமல் இருந்திருக்கலாமே. இப்படியெல்லாம் நினச்சி அவன் கலங்கி கொண்டிருந்தான், அவன் துக்கப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நாளை நினச்சி பல வருடங்களாக நான் இப்படியே இருக்கேன், அதனால் சாப்பிட முடியல, மனசில் நிம்மதி இல்லைம்மா அப்படின்னாரான். அங்கிள் இப்படி நீங்கள் கடந்ததை நினச்சி நீங்கள் கலங்கிட்டு இருக்காதீங்க. இந்த நிகழ்காலத்தை பாருங்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்க. இப்படி நிகழ்காலத்தில் நீங்கள் வாழலைன்னா எதிர்காலத்தை எப்படி, இன்னும் இருக்கிற காலத்தை நீங்கள் எப்படி, உங்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் எப்படி நீங்கள் நடத்திட்டு போவீங்க இல்லையா? எங்களை நீங்கள் படகு ஓட்டிகிட்டு போகிறீங்களே, எங்களை சுமந்துட்டு போகிறீங்களே. நீங்கள் எதையாவது வேற ஒரு பக்கம் கவனத்தை செலுத்திட்டு நாங்களும் இப்படியாக கீழே விழுந்துருவோமே. அதனால் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மகள் சொன்ன ஆலோசனை கேட்டு அந்த படகோட்டி மிகவும் அதை யோசித்து பார்த்தான். ஆம், என்னுடைய வாழ்க்கை, இந்த நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எல்லாம் வீணாக போயிடுமே என்று சொல்லி அவன் அந்த மகள் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு அவன் ஒரு சந்தோஷம் அடைந்தான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான இழப்புகள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க, உங்கள் உற்றார் உறவினர்களை இழந்திருப்பீங்க, உங்களுடைய சுகத்தை இழந்திருப்பீங்க, நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததுனால அந்த பெனினாள் என்கிறவள் அன்னாளை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள். அவள் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் துக்கப்படுத்தி கொண்டே இருப்பாள். இப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் புருஷன் வந்து தேற்றுவான். ஏன் அன்னாளே, 10 குமாரரை பார்க்கல நான் விசேஷித்தவள் அல்லவா, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்காய்? உடனடியாக அவளுடைய துக்கம் எப்படி சந்தோஷமாய் மாறினது. இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11வது வசனத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணினாள், விண்ணப்பம் பண்ணினாள், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், தன் இருதயத்தெல்லாம் உடைத்து ஊற்றினாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள், அவன் வாழ்நாளெல்லாம் அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1:20-21 வரும்போது அன்னாளை ஆண்டவர் நினைத்தருளினாள். அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்து அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்த தேவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வார். நீங்களும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. கடந்ததை நினைத்து கலங்காதீங்க. இனி வருகிற காலத்தில் நினைத்து முன்னேறி செல்லுங்கள். ஒரு பாடலோடு உங்களுக்கு ஜெபித்து முடிக்கட்டுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே
காண்பாய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் தேவைகளை சந்தி, அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.